கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே, கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே, நேசரின் கரங்களே தேற்றுமே, இயேசுவின் காயங்கள் ஆற்றுமே, கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெங்களூரில் உள்ள அகாபே பைபிள் சர்ச் ஜெபத்துடன் வழங்கும் திருவசன போதனைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அகாபே பைபிள் ஃபெலோஷிப் ஊழியங்கள், அகாபே பைபிள் திருச்சபைகள் மற்றும் அகாபே சிறுவர் இல்லங்களின் ஸ்தாபகரும் எனது தந்தையுமான பாஸ்டர் டாக்டர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் மூலம் தேவன் உங்களோடு பேசும் இந்த செய்தியை நீங்கள் இப்பொழுது ஜெபத்துடன் கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, திருவசன போதனைகள் என்கிற இந்த வேத போதனை நிகழ்ச்சியை வாஞ்சையோடு கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்து நீங்கள் எங்களோடு தெரிவித்த கருத்துக்களுக்காக, ஆலோசனைகளுக்காக, குறிப்பாக அநேகர் உங்களுடைய ஜெப தேவைகளுக்காக, வேத ஆலோசனைகளுக்காக எங்களோடு தொடர்பு கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் கர்த்தருக்குள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் உள்ள பல லட்சம் தமிழ் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே திடப்படுத்தி கொள்ளுதல், ஸ்ட்ரெங்தனிங் அவர் செல்வ்ஸ் என்கிற தலைப்பிலே கர்த்தருக்குள் நம்மை நாமே, நம்மோடு இருக்கிற மற்றவர்களை நாம் எவ்விதமாக ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டும், திடப்படுத்த வேண்டும், என்ன காரியங்களிலே நாம் திடப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற அற்புதமான சூரியனை போல, நிலவை போல பிரகாசிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் மங்கி புழுதி படிந்தவர்களாக, சோர்ந்து போனவர்களாக, வாழ்க்கையின் வெறுமை வெறுப்பின் ஓரத்திற்கு வந்தவர்களாக, திடனற்றவர்களாய் சோர்ந்து போய் கிடக்கிறார்கள். தேவ மனிதனாகிய எலியா, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று கதறினது போல, தேவ தீர்க்கதரிசியாகிய யோனா தன் வாழ்வையே வெறுத்து சாகத்தக்கதாக அவன் விசனப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலர் வாழ்க்கையின் எந்த அர்த்தமுமே இல்லாமல் ஏதோ நடைப்பிணம் போல வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ ஊழியத்திலும் சாரமற்ற உப்பை போல பலனற்றவர்களாய் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலே இன்றைக்கு தேவ ஆவியானவர், நீங்கள் திடப்பட வேண்டும், you must be strengthened, this is the will of God. இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவ ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அநேக சமயங்களிலே எங்கிருந்தோ யாரோ ஒரு பிரபலமான ஊழியர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறவர், சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற ஒருவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருவார். அவர் மூலம் நாம் திடப்படுவோம் என்று அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இது கிட்டத்தட்ட ஒரு மூட நம்பிக்கைக்கு ஒப்பானதுதான். ஏனென்றால் நாம் திடப்படுவதற்குரிய வழிகளை வேதம் மிக தெளிவாக நமக்கு கூறுகிறது. அன்பானவர்களே, முதலாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நம்மை
நாமே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இதை குறித்து 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே சிக்லாக் என்கிற இடத்திலே தாவீது முகாமிட்டிருந்தான். அங்கிருந்து அவன் எதிரிகளோடு யுத்தம் செய்ய போயிருந்த நேரத்திலே அமலேக்கியர் வந்து தாவீதுக்குரிய அனைத்து மக்களையும் அவனோடு இருந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் அவர்களுக்கு இருந்த உடைமைகள் அனைத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். யுத்தத்திலிருந்து திரும்பி வந்த தாவீதும் அவனோடு இருந்த மனிதரும் தங்களுடைய முகாம் அமலேக்கியராலே கொள்ளையடிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டிருப்பதை கண்டு மனம் சோர்ந்து போனார்கள், மனம் உடைந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தாவீதோடு இருந்த மனிதர்கள் அந்த மன கலக்கமான நேரத்திலே தாவீதின் மேல் கோபம் கொண்டு அவன் மேல் கல்லெறியலாம் என்று இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த நெருக்கப்பட்ட நேரத்திலே தாவீது தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். தாவீதே, அந்த அமலேக்கியரை நீ தொடர்ந்து பின் செல், நீ அவர்களை மேற்கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று கர்த்தர் அவனோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைத்த போது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். David strengthened himself in the Lord. This is the secret of his greatest victories. தாவீதினுடைய மிகப்பெரிய வெற்றிகளின் ரகசியங்களில் ஒன்று இது. நெருக்கப்படுகிற நேரங்களிலே, திடனற்று போகிற நேரங்களிலே, பிரச்சனைகள் தலைக்கு மேல் ஓடுகிற அந்த நேரங்களிலே தாவீது எப்போதுமே தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தன் சுய புத்தியின் மேல் அவன் சார்ந்து கொண்டு முடிவு செய்யாமல் தேவனிடத்தில் விசாரிப்பான். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அவன் செய்வான். தேவன் பேசுகிற வார்த்தைகள் அவனை திடப்படுத்தும். இங்கே அப்படி தேவனுடைய வார்த்தைகளாலே திடப்படுத்தப்பட்ட தாவீது என்ன செய்தான் என்பதை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். தாவீது தன்னுடைய எதிரிகள் கொள்ளையடித்துக் கொண்டு போன தன்னுடைய குடும்பத்தாரை விடுவித்தான். அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போன சிறிய பெரிய பொருட்களில் ஒன்று கூட தவற விடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சத்துருவாகிய சாத்தான் உங்களுடைய வாழ்வின் பல்வேறு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சொத்து சுகங்களை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பிள்ளைகளை, அன்பை, ஐக்கியத்தை, சமாதானத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்ட நிலைமையில் கலங்கி நிற்கிறீர்களா? தாவீதை போல உங்களையே நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள முன் வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். யாரோ ஒரு மனிதரை சார்ந்து நிற்காதிருங்கள். எல்லாவற்றையும் இழந்து மொட்டையான மரம் போன்ற ஒரு சூழ்நிலையில் தன் மனைவி கூட செத்துப்போ என்று கைவிட்ட அந்த நேரத்திலே பக்தனாகிய யோபு தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
தன்னை திடப்படுத்திக் கொள்ள அவன் பழகி இருந்தபடியினால்தான் தூஷிக்க சொன்ன இடத்திலே தேவனை அவன் துதிப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், நான் போகும் பாதையை என் தேவன் அறிவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாச வார்த்தைகளை பேசி பக்தனாகிய யோபு தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம், தாவீது, யோபு போன்ற பக்தர்கள் எல்லாரும் தங்களை தாங்களே திடப்படுத்தி கொண்டதினாலே அவர்களை வீழ்த்த நினைத்த, அவர்களுடைய வரலாற்றை அழித்து முடித்துவிட நினைத்த சத்துருவின் மேல் அவர்கள் ஜெயம் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதே வரலாற்றை உங்கள் வாழ்விலும் எழுத தேவன் விரும்புகிறார். யோபுவை போல, தாவீதை போல, வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பல பக்தர்களை போல இன்று நீங்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் வீழ்ந்து கிடப்பதை பார்த்து சிரித்து கேலி செய்கிற சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். தேவ நாமம் மகிமை அடையும். இரண்டாவதாக, நாம் குணப்பட்ட பின்பு, அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்குக்குள் வந்த பின்பு நம்முடைய சகோதரரை, மற்ற விசுவாசிகளை நாம் திடப்படுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்க கேட்கிறோம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். சீமோன் பேதுருவை பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளை சற்று உற்று கவனியுங்கள். கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சீமோன் பேதுருவை சோதிக்க, புரட்டி எடுக்க சாத்தான் தேவனிடத்திலே உத்தரவு கேட்டான். தேவனுடைய உத்தரவு இல்லாமல் சத்துருவால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பாடுகிறோம் அல்லவா, சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே என்கிற பாடலின்படி தேவன் சத்துருவினுடைய இஷ்டத்திற்கு நம்மை ஒருபோதும் ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்லவே அல்ல. சோதனையோடு கூட நாம் தப்பிக்கொள்வதற்குரிய போக்கையும் அவர் உண்டாக்குகிறவர் என்று சோதிக்கப்படுகிற பக்தர்களுக்கு 1 கொரிந்தியர் 10:13 அற்புதமான வார்த்தைகளை பவுலை கொண்டு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், சாத்தானாலே சீமோன் பேதுரு சோதிக்கப்பட போகிறான். அந்த சோதனையிலே அவன் வெற்றி பெற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீ குணப்பட்ட பின்பு, when you become all right, when you are standing on your own strength by overcoming the temptations of the devil, சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயித்து நாம் பலம் கொண்டவர்களாய் மாறின பின்பு, சாத்தானுடைய சோதனைக்கு லக்காயிருக்கிற நம்முடைய சகோதரர்களை
நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் ஆங்கிலத்திலே we have to strengthen our brethren, நம்முடைய மற்ற சகோதரர்களை நாம் திடப்படுத்த வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதைகளின் அனுபவத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு துயரத்தின் பாதையிலே கடந்து போகிற, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளை நாம் திடப்படுத்த வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஊழியமாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 32வது வசனம், அப்போஸ்தலர் 18:23 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களாகிய பவுலும் பர்னபாவும் பல இடங்களுக்கும் சென்று சகோதரரை சந்தித்து அவர்கள் விசுவாசத்திலே திடனுள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள், அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள், அவர்களை திடப்படுத்தினார்கள் என்று இந்த வசனங்கள் கூறுகின்றன. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 16வது வசனத்திலே தன்னுடைய தகப்பனாகிய சவுலினாலே ஒரு மிருகம் வேட்டையாடப்படுவது போல துரத்தப்பட்டு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்த தாவீதை சவுலின் குமாரனாகிய யோனத்தான் சந்தித்து அவனை உற்சாகப்படுத்துகிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ ராஜாவாயிருப்பீர், நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன் என்று சொல்லி அவனுடைய கைகளை திடப்படுத்தினான் என்று யோனத்தானை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகமான யாராவது ஒரு கிறிஸ்தவ சகோதரன் அல்லது சகோதரி, ஏன் ஒரு சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே துரத்தப்பட்டவர்களாய் ஓடிக்கொண்டிருப்பார்களானால், நிலையற்ற நிம்மதியற்ற வாழ்வுக்குள்ளே அவர்கள் காணப்படுவார்களானால், நாம் எழுந்து அவர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களை திடப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஊழியத்திற்கு நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டதினாலே இன்றைக்கு அதே அனுபவங்களின் வழியாய் கடந்து போகிற நம்மை அவர் திடப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் என்று வேத வசனங்கள் கூறுகின்றன. எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம் இதை குறித்து அற்புதமாய் விவரிக்கிறது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோக வாழ்க்கையிலே நம்மை போல எல்லா விதங்களிலும் அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. அதனாலே இன்றைக்கு மாம்ச சரீரத்திலே வாழ்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் கடந்து போகிற எல்லா சோதனைகளையும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படி நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இதே பொருளை தருகிற இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை கவனியுங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாயிருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய பலனுள்ளவர்களாயிருக்கும்படி எங்களுக்கு வருகிற
எல்லா உபத்திரவங்களிலும் சகலவிதமான ஆறுதல்களின் தேவனானவர் எங்களுக்கு ஆறுதலை தருகிறார், எங்களுக்கு திடனை, பலனை, தைரியத்தை தருகிறார் என்று பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். ஆமருமையானவர்களே, நம்முடைய சொந்த பலன், நம்முடைய சொந்த ஞானத்தை கொண்டு நாம் மற்றவர்களை திடப்படுத்திவிட முடியாது. மாம்சீகமாய் மூளை அறிவிலிருந்து நாம் பேசுகிற வார்த்தைகளாலே மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்பிவிட முடியாது. அதற்குத்தான் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சகோதர சகோதரிகளை நாம் திடப்படுத்துவதற்கு கர்த்தர் தாமே நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்று முதல் இந்த ஊழியத்தை செய்ய துவங்குங்கள். மூன்றாவதாக, தேவனுடைய வேலை நடக்கும்படி தேவனுடைய வேலையை செய்கிறவர்களுடைய கைகளை நாம் திடப்படுத்த வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இதை குறித்து நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி நாம் பார்க்கிறோம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு எங்கள் கைகளை அவர்கள் திடப்படுத்தினார்கள் என்று நெகேமியா இங்கே கூறுகிறார். எருசலேமின் அலங்கம், அதாவது எருசலேமின் பாதுகாப்பு இடிந்து நொறுங்கி கிடக்கிறது. அதை மீண்டும் எடுத்து கட்டுகிற ஒரு மாபெரும் பணிக்கென்று தேவனால் அனுப்பப்பட்டவன் நெகேமியா. அவன் அதை மற்ற இஸ்ரவேல் ஜனங்களோடும் பிரபுக்களோடும் பேசின பொழுது அதிலே உற்சாகமடைந்த அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவனுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். குறிக்கப்பட்ட காலத்திற்கு முன்னாகவே எருசலேமின் அலங்கம் அதை இடித்து போட்ட சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக மீண்டும் ஓங்கி ஒய்யாரமாய் எழுந்து நிற்கும்படி அதை கட்டி முடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே அநேக சபைகள், அநேக ஊழியங்கள் சீர்குலைந்த நிலைமையிலே காணப்படுகின்றன. ஏன்? இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற உண்மையாய் உத்தமமாய் வசனத்தின் அடிப்படையிலே தேவ நாம மகிமையை மாத்திரம் மனதிலே கொண்டு ஊழியம் செய்கிற தேவதாசர்களுடைய கரங்களை நீங்கள் ஜெபத்தினாலும் உற்சாகமான வார்த்தைகளினாலும் உதாரத்துவமான உதவிகளினாலும் திடப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நெகேமியா எருசலேமின் அலங்கங்களை கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே எருசலேம் தேவாலயத்தை சீரமைக்கிற பணியிலே எஸ்ராவை தேவன் பயன்படுத்தினார். இங்கே பார்க்கிறோம், அவர்களை திடப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆம், தேவனுடைய ராஜ்யத்தின் பணியிலே ஈடுபடுகிற தேவ மக்களை, தேவ ஊழியர்களை, மிஷனரிகளை திடப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. நான்காவதாக, கடைசியாக, நாம் எல்லாரும் தேவனுடைய சபைகளை திடப்படுத்த வேண்டும். We have to strengthen the churches of God. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 40, 41 ஆகிய வசனங்கள் இப்படி கூறுகின்றன. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிஷியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவை தன்னுடைய உடன் ஊழியனாக சேர்த்து கொண்டு
பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து சபைகளை திடப்படுத்தினான். ஏனென்றால் சபைகளை பலவீனப்படுத்துகிற சாத்தானுடைய சக்தி கிரியை செய்கிறபடியினாலே அதை பலவீனப்படுத்துகிற தேவ ஊழியர்கள் பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்து சபைகளை சந்தித்து சபைகளை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்திலே உருவாக்கப்பட்ட சபைகளை மீண்டும் சந்தித்து அவைகளை பவுல் பலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய நிருபங்கள் மூலமாகவும் அவர் சபைகளை திடப்படுத்தினதை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:28 தன்னுடைய எல்லா பாடுகளின் மத்தியிலும் எல்லா சபைகளையும் குறித்த கவலை என்னை நெருக்குகிறது என்று பவுல் கூறுகிறார். அன்பானவர்களே, திருச்சபையை குறித்த ஒரு தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏதோ போனோம் வந்தோம் என்று இருந்து விடாமல் தேவனுடைய குடும்பம் வீடாகிய திருச்சபை கட்டப்படுகிற பணியிலே நாம் மற்றவர்களை திடப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, 4 காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம். நம்மை நாமே கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவ வாழ்வில் ஸ்திரப்பட்ட பின்பு சோதனையில் அகப்படுகிற மற்ற சகோதர சகோதரிகளை திடப்படுத்த வேண்டும். 3ஆவதாக, தேவனுடைய வேலை சீரும் சிறப்புமாய் நமது தேசமெங்கும் உலகமெங்கும் நடப்பதற்கு தேவ ஊழியர்களின் கரங்களை நாம் திடப்படுத்த வேண்டும். 4ஆவதாக, தேவனுடைய திருச்சபைகளை நேரிலும் நிருபங்கள், கடிதங்கள், பத்திரிகைகள், செய்திகளின் மூலமாய் நாம் திடப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற உன்னதமான பணியிலே ஈடுபட நம் எல்லாருக்கும் தேவன் கிருபை தந்தருளுவாராக. ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்ட இந்த தெய்வ செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே பைபிள் சர்ச், நம்பர் 3 சர்ச் ஸ்ட்ரீட், லிங்கராஜபுரம், பெங்களூர் 560084. வேத வசன அடிப்படையிலான ஆலோசனைகளை பெற விரும்புவோர் எனது தந்தையுடன் 7795353391 மற்றும் 9901613901 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிலை மாறும் உலகில் நிலை மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு எப்பொழுதும் தங்கியிருப்பதாக என்று வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜிம் ரூபன் எலியட்.